பசங்களா, good evening. நான் உங்க ஸ்ருதி மேம். and இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் நீட் பயாலஜில நம்ம excretory products and their elimination chapter பார்க்க போறோம் பசங்களா. so can I see some energy out there in the chat box? என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா? hi ஹேமந்த், hi சித்ரா, good evening. சாம்சல், சரண்யா, தனுஜா, hello everyone, good evening. So good to see all of you பசங்களா. So இன்னைக்கு வந்து நம்ம excretory products and elimination chapter வந்து ஆரம்பிக்க போறோம். Okay, so now நீட் பொறுத்த அளவுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் that human physiology is definitely a very important ஆன ஒரு யூனிட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12-15 கேள்விகள் அந்த ஒரு யூனிட்ல இருந்து என்டையரா நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டருமே நமக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான். ஸோ அதில் excretory products and elimination நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இன்னைக்கு. ஆல்ரைட், so basically we are going to be talking about our excretory system. Okay, but அதுக்கு முன்னாடி கொஞ்சம் introduction, கொஞ்சம் மிச்ச ஸ்பீஷீஸ்ல என்ன organs இருக்கு அது எல்லாமையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். So before we start, can I see the energy out there in the chat box? Shruthi ma'am classல always stars பறக்கணும், அப்படியே ஃபயர் தெரிக்கணும், அந்த ஸ்டார் வந்து அப்படியே பிரைட்டா பொறச்சிட்டு வெளியே வரணும். that's the energy, that is the spirit. மோனிஷா, சாம்சல், Daybot, Kalaivani, Hemant, great pasangla, great Saranya, Chitra, Hero Brian, super. Okay pasangla. So if you see, நம்மளோட கம்யூனிட்டியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு அங்கே வந்துடும். ஓகே, நோட்டிஃபிகேஷன், நம்ம பிடிஎஃப்ஸ் எல்லாமே இஸ் அப்லோடட் தேர். ஸோ மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்டையர் இயர் நம்ம வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கியிருக்கோம். அப்படின்றப்போ வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து உங்களோட ப்ராக்ரெஸ்ஸை நீங்களும் வந்து நிறைய புது விஷயங்கள், எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் இதெல்லாம் வச்சு உங்களோட ஸ்டடியை ஈஸி பண்ணுறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்கு லைக் போட்டாச்சா எவ்ரி ஒன்? எஸ், சோனு, தேவகி, நிசாம், தனுஜா, எவ்ரி ஒன்? All right, okay, so let's start with part 1 of நம்மளுடைய excretory products and their elimination. Okay, so இந்த ஒரு excretory products and elimination நான் சொன்ன மாதிரி நம்ம excretory system பற்றி தான் பேச போகிறோம். பட் excretion அப்படின்னு சொன்னால் அந்த excretory products என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா they are nothing but certain nitrogenous wastes. Okay, so நம்ம பாடியில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, நம்ம பாடியில் எக்கச்சக்கமான மெட்டபாலிக் ஆக்ஷன்ஸ் நடக்குது, அமைனோ ஆசிட்ஸை பிரேக் டவுன் பண்ணுறோம், பில்ட் பண்ணுறோம். இன் ஆல் திஸ் ப்ராசஸ் எக்கச்சக்கமான நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இஸ் ஜெனரேட்டட். ஸோ என்னென்ன நைட்ரோஜனஸ் வேஸ்ட்? ஒன் we have is அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். ஸோ இந்த 3 விதமான excretory products நம்மளோட அனிமல் கிங்டம்ல என்டையராக பார்க்கும்பொழுது அனிமல்ஸ் வந்து இந்த ஒரு 3 வகையான வேஸ்ட் வந்து ஜெனரேட் பண்றோம். இந்த 3 வகையான வேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமோனியா அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப டாக்ஸிக்கான விஷப்பூச்சி யாருன்னா நம்ம அமோனியா தான். அண்ட் அதை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு எக்கச்சக்கமான தண்ணி தேவைப்படும். ஸோ யூஸ்வலா அக்வாட்டிக் லைஃப் ஸ்டைலில், அக்வாட்டிக் ஹேபிட்டாட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமோனியா அப்படிங்கிற வேஸ்ட் வந்து யூஸ்வலாக ஜென்ரேட் ஆகும். வேறஸ் யூரிக் ஆசிட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டாக்ஸிக். ஸோ அதனால கம்மியஸ்ட் தண்ணி லாஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பீஷீஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸில் தண்ணி ஆக்சஸ் யாருக்கு உள்ளத்துலேயே குறைச்சலாக இருக்குமோ அவங்க தான் வந்து வில் கிவ் ரைஸ் டு நம்மளோட இந்த ஒரு யூரிக் ஆசிட் அப்படிங்கிற எலிமினேட்டரி ப்ராடக்ட். ஓகே, யூரியா அப்படிங்கிறது 2 பேருக்கும் நடுப்புற இருக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ அவ்வளோ தண்ணி வேணும்னு இல்லை, வேண்டானும் இல்லை, மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்தாலே இட் ஷுட் பி சஃபிஷியன்ட். ஸோ எந்த அனிமல்ஸ் எல்லாம் அமோனியா ரிலீஸ் பண்ணுறாங்களோ தே ஆர் ஆல் கால்ட் மோனோடெலிக். ஓகே, ஸோ அவங்க கிட்ட எக்கச்சக்கமான தண்ணி இருக்கு அண்ட் டிஃப்யூஷன் வழியாக இமீடியட்டா அப்பப்போ அந்த அமோனியா வந்து வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ யாரெல்லாம் போனி ஃபிஷஸ், அக்வாட்டிக்கான ஆம்பிபியன்ஸ், அக்வாட்டிக்கான இன்செக்ட்ஸ், தண்ணியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மோஸ்ட்லி வந்து மோனோடெலிக்கா இருப்பாங்க. அதே யூரிகோடெலிக்னா யூரிக் ஆசிட் உள்ளத்திலேயே கம்மி தண்ணி தேவைப்படக்கூடியது. ஸோ அது வந்து செமி சாலிடான
கிறிஸ்டல்ஸ் ஆகவோ பேஸ்ட் ஆகவோ வந்து அது எலிமினேட் ஆகும். ஸோ அது வந்து ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஒரு சில லேண்டில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ஆக்சஸ் அவ்வளோ இருக்காது அப்படின்ற பட்சத்தில் they will all eliminate uric acid. So they're all uricotelic. Ureotelic வந்து பார்த்தீங்கன்னா யூரியா எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க, லெஸ் டாக்ஸிக், தண்ணியில் ஈஸியாக சாலிபிளைஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால யாருக்கெல்லாம் ஒரு மாடரேட்டான ஒரு வாட்டர் ஆக்சஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே யூரியா தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மேமல்ஸ், டெரெஸ்ட்ரியலான ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் இன் அடிஷன் டு தட் மரைன் ஃபிஷஸும் கூட வந்து will release urea as their eliminatory excretory waste. ஓகே, அப்படிதான் அவங்க எலிமினேட் பண்ணுவாங்க அவங்களுடைய excretory waste. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த 3 வகையான அனிமல்ஸ் மோனோடெலிக், யூரியோடெலிக், யூரிகோடெலிக்ல நம்ம எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம யூரியோடெலிக் கேட்டகரியில் வரும் இல்லையா? ஸோ இந்த ஒரு 3 டிவிஷன்ஸை தாண்டி ஓகே, இன் ஆர்டர் டு எலிமினேட் தீஸ் வேஸ்ட் என்னென்ன ஆர்கன்ஸ் நமக்கு பாடியில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ளேம் செல்ஸ். இஃப் யூ ரிமெம்பர் நம்ம அனிமல் கிங்டம்ல படித்தோம் தட் பிளாட்டி ஹெல்மெந்தோட ஒரு ஸ்டார் ஃபீச்சர் வந்து இஸ் டு ஹேவ் ஃப்ளேம் செல்ஸ் ஃபார் எக்ஸ்க்ரீஷன். ஸோ அந்த ஃப்ளேம் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பிரசன்ட் இன் பிளாட்டி ஹெல்மென்ஸ், ஒரு சில ஆனலிட்ஸ், ஓகே, ஆம்ஃபியாக்சஸ்ல இருக்கு, ரோட்டிஃபர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதில் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷனுக்கு வந்து flame cells help பண்ணுது. அது தவிர nephridia is present. annelidala நம்ம பார்த்தோம் that we have excretory organ as nephridia. ஸோ இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு tubular ஒரு ஸ்ட்ரக்சர் வழியாக it is removing the nitrogenous waste and அது மட்டும் இல்லாமல் osmo regulation. ஸோ யாரெல்லாம் இந்த எலிமினேஷன் பண்ணுறாங்களோ கூட சேர்ந்து ஓவரா சால்ட்டை எலிமினேட் பண்ணிடக்கூடாது, தண்ணியை எலிமினேட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பேலன்ஸும் அவங்களுக்கு சேர்ந்து இருக்கும். ஸோ ஆஸ்மோ ரெகுலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மெயின்டைனிங் நம்ம பாடியில் எவ்வளோ ஃப்ளூயிட், எவ்வளோ சால்ட்ஸ், எவ்வளோ அயன்ஸ் இருக்குங்கிறத மெயின்டைன் பண்ணுறது தான் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு annelidala வந்து we have the nephridia. ஓகே, அது தவிர arthropodaல we have malphigian tubules. ஸோ மோஸ்ட்லி காக்ரோச்லலாம் வந்து we see malphigian tubules only. ஸோ அதே excretion and osmoregulation. Then அது தவிர prawns மாதிரி ஒரு சில crustaceansல வந்து we can see antennal glands, all green glands அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ஒரு excretory organ தான். Alright, and human excretory system அப்படின்னு வரும்பொழுது we have a pair of kidneys. ஓகே, ஸோ கிட்னி தான் வந்து நம்மளோட மேஜர் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன். ஸோ ஒரு ஹியூமனோடைய எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்லி இந்த ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் யார் அப்படின்னா இட்ஸ் அ கிட்னி. ஸோ நமக்கு பேர் ஆஃப் கிட்னிஸ் இருக்குது. நான் கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த வேஸ்ட்டை நான் உடனே வெளியே தள்ள முடியாது. ஸோ ஐ நீட் டு ஸ்டோர் இட் சம்வேர். ஸோ ஐ ஹாவ் அ யூரினரி பிளாடர். கிட்னிலேருந்து பிளாடருக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வேணும். ஸோ தட்ஸ் அ பேர் ஆஃப் யூரேட்டர்ஸ். ஓகே, அண்ட் கடைசியில் வெளியேற்றுறதுக்காக வேண்டி ஐ ஹாவ் அ ஷார்ட் ஸ்ட்ரக்சர் கால்ட் த urethra. So kidneys, ureters, urinary bladder and urethra எல்லாம் சேர்ந்து தான் என்னோட entire human excretory system build பண்ணுது. ஓகே, ஸோ பேசிக் anatomy என்ன, கிட்னி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ரெட்டிஷ் ப்ரௌனில் ஒரு பீன் ஷேப்பான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஹேவ் யூ ஆல் சீன் கிட்னி பீன்ஸ்? யா பசங்களா, ஹேவ் யூ ஆல் சீன் கிட்னி பீன்ஸ்? கிட்னி பீன்ஸ் அப்படின்னு பேர் ஏன் வந்ததுன்னா அது கிட்னி மாதிரி இருக்கு, அதனால தான் அது கிட்னி பீன்ஸ் அப்படின்னு பேர் வந்தது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் தான் வந்து இந்த ஒரு கிட்னிஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் thoracic and third lumbar vertebrae நடுவில் அந்த ஒரு கேப்பில் தான் வந்து நமக்கு இந்த ஒரு கிட்னிஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு இன் அவர் அப்டாமினல் கேவிட்டி. ஓகே, அண்ட் ஒவ்வொரு கிட்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 சென்டிமீட்டர், 5லேருந்து 7 சென்டிமீட்டர் அகலம் அண்ட் 2லேருந்து 3 சென்டிமீட்டர் திக்னஸ். அண்ட் ஒவ்வொரு கிட்னியுமே வந்து ஒரு 120 to 170 grams இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து யார்கிட்ட தான் கிட்னி வாங்குறீங்கன்னா பெரிய ஒரு மாசெல்லாம் கிடையாது, ஒரு 120 to 170 தான் பிடுங்க முடியும் அவங்க கிட்டேருந்து, பெருசாக ஒன்றும் வேற ஒன்றும் வாங்க முடியாது. ஓகே, ஸோ அதனால வந்து ஃப்ரெண்டு கிட்ட கிட்னிக்கு பதிலாக வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் உபயோகமாக கேளுங்க, இட் வில் பி ஒர்த் இட். ஓகே, ரைட். ஸோ அதனால வந்து ஆவரேஜாக இட் வில் பி சம்வேர் அரவுண்ட் 150 grams. தட்ஸ் ஆல் அ கிட்னிஸ். நான் கிட்னியோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, as you all can see வெளிப்பக்கம் we have a ஒரு கவரிங்,
around the kidney. Yes, so kidney சுத்தி not just organs and formation இருக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆர்கனை சுத்தியுமே ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு நமக்கு ஒரு கேப்சூல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீனல் கேப்சூல் வந்து will cover the kidney and will protect it. Further on இந்த கிட்னியோடைய ஸ்ட்ரக்சரை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிட்னியிலிருந்து okay, let me use a different color. இந்த கிட்னிலேருந்து எனக்கு என்னோட வெயின்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு, நர்வ்ஸ் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு, யூரேட்டர் வெளியே போகிறதுக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பர்பஸஸ்க்கு எனக்கு இங்கே வந்து ஒரு நாட்ச் இருக்கும். ஓகே, ஐ ஹாவ் அ நாட்ச் ஹியர் which is called as the xylem. Okay, so இந்த xylemல இருந்து தான் வந்து every exit and entry point to the kidney யாரு அப்படின்னா is going to be this xylem. Okay, and இந்த xylem குள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there is a place, ஒரு gap இருக்கும் which is called as the renal pelvis. Okay, now இந்த pelvisல there are குட்டி குட்டி projections that are coming inside which is called as calyces. ஓகே, ஸோ இந்த கேலசஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் ஒரு டஃப்பான ஒரு கேப்சியூல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அவுட்டர் லேயர் ஆஃப் த கிட்னியில் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி. நவ் இந்த கேலிக்ஸ் வந்து எதுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இட் இஸ் கனெக்டிங் டு அ ஃபியூ ஸ்ட்ரக்சர்ஸ் ஓவர் ஹியர் அண்ட் இந்த என்டையர் ரீஜன் இஸ் த உள் பக்கம் ஆஃப் த கிட்னி. Okay, whereas in the வெளி பக்கம் of the kidney is different. So நான் பச்சை கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது is the வெளி பக்கம். the உள்ள இருக்கிற innermost என்னோட yellow கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது is the உள் பக்கம் region. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஜோன்ஸாக நான் கிட்னியோட ரீஜனை பிரிக்க முடியும் which is basically an outer cortex and inner medulla அப்படின்னு சொல்லி ரெண்டு ஜோனாக நான் பிரிக்க முடியும். ஓகே, ஸோ இஃப் ஐ ஷோ யூ த டயக்ராம் ஹியர், இந்த மாதிரி வெளியில் இருக்கிறது தான் என்னுடைய கார்டெக்ஸ் அண்ட் உள்ளே இருக்கிறது தான் என்னுடைய மெடியூலா. நான் திஸ் என்டையர் ரீஜன் இஸ் மை மெடியூலா, உள்ளே இருக்கிற எல்லாமே சேர்ந்து இஸ் மை மெடியூலா. ஓகே, பட் இந்த மெடியூலாவில் எனக்கு ஒரு சில டிவிஷன்ஸ் இருக்குது கால்ட் த மெடியூலரி பிரமிட்ஸ். ஓகே, ஸோ இந்த மெடியூலரி பிரமிட்ஸ் வந்து இப்படி குரூப்பாக ட்ரையாங்கிளாக வந்து மர்ஜ் ஆயிருக்கா. ஸோ இந்த பிரமிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் வில் ப்ரொஜெக்ட் இன் டு த ரீனல் பெல்விஸ் அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா we call as the calyx. ஓகே, ஸோ அதனால இந்த ஒரு medullary pyramid will project into the renal pelvis as the calyces. ஓகே, ஸோ நாங்கள் சொன்னேன் இல்லையா ஹைலம்க்கு ஜஸ்ட் பின்னாடி we have ஒரு கேவிட்டி இருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கு called the renal pelvis. அதில் calyx will project inside. Now what is this calyx? These are nothing but spaces that will connect to the medullary pyramid and இந்த ஒரு entire region தான் we call as the medulla and outside பக்கம் we call as the cortex. Okay, now cortex வந்து பார்த்தீங்கன்னா இந்த corticular tissue வந்து as you all can see இந்த tissue அங்கங்க இந்த இதுக்கு நடுவில் it is penetrating, correct? so இந்த penetrate ஆகிற columns தான் வந்து I will call as the renal column or as the columns of Bertini. Okay, renal column is also called as the columns of Bertini. Clear? Is it clear everybody? Yes, so இதுதான் வந்து is the gross anatomy of how the kidney will look like. Okay, more or less. Now inside each of these kidneys we have very importantly ஒரு structural and functional unit. அதாவது கிட்னியை ஃபர்தராக நான் உள்ளே போய் பார்த்தேன்னா கிட்னியை மேக்கப் பண்ணுற ஒரு சில செல்ஸ் இருக்குது and இந்த ஒரு செல்ஸ் தான் is the functional unit of the kidney which we call as the nephrons. Okay, be very careful பசங்களா. neurons அப்படிங்கிற terminology வந்து refers to the brain cells. Okay, nephrons அப்படிங்கிறது refers to the kidney cells. so sometimes வந்து பிரெயினை தூக்கி கிட்னியில் வச்சுருக்கோமா இல்லை கிட்னியை தூக்கி பிரெயினில் வச்சுருக்கோமான்னு தெரியாமல் கொஸ்டின் வந்து நெஃப்ரான்ஸ் கேட்பாங்க, நம்ம நியூரான்ஸை மனசில் வச்சுட்டு பதில் சொல்லிட்டு இருப்போம். இல்லை நியூரான்ஸ் கேட்பாங்க, நம்ம நெஃப்ரான்ஸை மனசில் வச்சு சொல்லிட்டு இருப்போம். இப்போ சொல்லும் போது கிட்னி கீழே இருக்கு மூளை மேலே இருக்கு எப்படி மேம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் இது ரொம்ப காமனாக பசங்க மேக் பண்ணுற ஒரு மிஸ்டேக். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நெஃப்ரான்ஸ் ஆர் தேர் இன் த கிட்னி, நியூரான்ஸ் ஆர் தேர் இன் த பிரெயின். ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரி ஒன்? ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ இந்த ஒரு
tubular structure வந்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல millions of structures are present in the kidney and they typically make up the entire கிட்னியோட செல்ஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் செல்ஸ் யாருன்னா இந்த நெஃப்ரான்ஸ் தான். ஸோ இந்த நெஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃப்ரம் தேர் அது ஒரு சீரீஸ் ஆஃப் tubules ஃபார்ம் பண்ணி இட் வில் எண்ட் அப் இன் ஒன் லாஸ்டா கொண்டு போய் விடுற ஒரு டக்ட்ல போய் அது முடியும். ஓகே, ஸோ இந்த என்டையர் ரீஜன் டுகெதர் இந்த டுபியூலர் ரீஜன் எல்லாமே சேர்ந்து ஃபார்ம்ஸ் த ரீனல் டுபியூல். ஓகே, அண்ட் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கப் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் இஸ் நோன் ஆஸ் த க்ளோமெருலஸ். ஓகே, ஸோ இந்த க்ளோமெருலஸ் இஸ் placed actually in a Bowman's capsule அப்படிங்கக்கூடிய ஒரு கப் மாதிரியான ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த க்ளோமெருலஸ் அப்படின்னா, க்ளோமெருலஸ்ங்கிறது as you all can see இந்த ஒரு மெஷ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் யார் ஃபார்ம் பண்றா, நம்மளோட blood capillaries ஃபார்ம் பண்ற ஒரு மெஷ் மாதிரியான நெட்வொர்க் தான் இந்த ஒரு க்ளோமெருலஸ். அண்ட் இந்த க்ளோமெருலஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரி உள்ள வரும், வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி மெஷ் மாதிரி ஃபார்ம் பண்ணி திருப்பி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டியூபா வெளியே போயிடும். ஓகே, ஸோ அந்த ரெண்டு ஆர்டரிஸ் தான் we call as the afferent arteriole and the efferent arteriole. Okay, ma'am, ஏன் arteriole? Now for example, full பாடியில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஹார்ட்டுக்கு போகிறேன்னா, ஸோ நான் ஹார்ட்டுக்கு போகும்போது அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் தான் வந்து இந்த வேஸ்ட்டும் சேர்ந்து கலந்துருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆஸ் வெல் as the waste வந்து is taken through my artery, through my veins into the deoxygenated blood. நான் அந்த deoxygenated blood வந்து போய் ஆக்சிஜனேட் ஆயிட்டு திருப்பி ஏயோர்ட்டா வழியா ஃப்ளோ ஆகும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜன் கலந்து இட் வில் ஹவ் பிகம் அ ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆனால் ப்ரீவியஸ் சைக்கிளில் தூக்கிட்டு வந்த அந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்டரி அடுத்த தடவை கிட்னிக்கு வரும்பொழுது தான் இந்த ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன். திருப்பி ஃபில்டர் ஆகிட்டு அது ஒரு ரவுண்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு வரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு as well as waste தூக்கிட்டு it will go back to the heart. Okay, so அதனால arteries தான் வந்து will supply the nitrogenous waste to the kidney. So யார் கொண்டு வருவா உள்ள, renal artery will bring the waste, renal vein திரும்பி போகும்போது clean-ஆ போகும். Okay, is it clear? So அந்த ஒரு renal artery divide ஆகி it will form an afferent arteriole. Okay, and that will exit as an efferent arteriole. ஆல்ரைட், ஸோ இந்த ஒரு மெஷ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் எதுக்கு மேம் வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு மஸ்லின் கிளாத் வழியாகவோ இல்லை நம்மளோட வடிகட்டியை என்னைக்காவது எடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்லை மேம், டீ போட்டு கொடுத்தா குடிப்போம், மிச்சப்படி நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போய் பாருங்கள். நார்மலாக நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு வடிகட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா செக் செக்காக குட்டி குட்டியாக போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா அந்த பேண்டேட் கிளாத் இல்லை மஸ்லின் கிளாத் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வில் பி தேர். ஸோ அது வழியாக நீங்கள் உங்களோட வேஸ்ட்டை புழியும் பொழுது தான் உங்களுக்கு தேவையில்லாதது தேவை இருக்கிறதுங்கிறத உங்களால் புழிஞ்சு வெளியில் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு மெஷ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அங்கே ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த க்ளோமெருலஸ். ஓகே, அண்ட் இந்த க்ளோமெருலஸ் நான் சொன்ன மாதிரி இஸ் பிளேஸ்ட் இன் ஒரு கப்பு மாதிரியான ஒரு டபுள் மெம்ப்ரேன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ உள்ள ஒரு மெம்ப்ரேன், இங்கே வெளியில் ஒரு மெம்ப்ரேன், இந்த மாதிரி ஒரு கப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இட் இஸ் பிளேஸ்ட் கால்ட் த க்ளோமெருலஸ். ஓகே, ஸோ இந்த க்ளோமெருலஸ் வந்து கால்ட் த Bowman's capsule. ஓகே, Bowman's capsule along with the glomerulus ரெண்டும் சேர்ந்து தான் is going to form the Malpighian complex. Okay, a Malpighian corpuscle or a complex is formed. Is it clear? Clear everybody? Yeah? So இந்த ஒரு Malpighian complex or Malpighian ஒரு corpuscle தான் வந்து is the first part.
Okay, இதிலிருந்து now ஒரு structure of tubes is going to start. Okay, so இந்த ஒரு cup like structure is called Gloman's capsule நான் சொல்லிட்டேன், and is called the Malpighian body or the Malpighian corpuscle or the renal corpuscle, எப்படி வேணா சொல்லலாம். நான் இதிலிருந்து first எனக்கு இந்த கப்பில் இருந்து வெளியே வர டியூப். ஓகே, ஸோ ப்ராக்சிமல் அப்படின்னா கிட்டக்க, டிஸ்டல் அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஓகே, ரொம்ப தூரமாக இருக்குது. ப்ராக்சிமல்னா கிட்டக்க, டிஸ்டல்னா தூரம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த க்ளோமெருலஸுக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் டுபியூல்ஸ் யாரு அப்படின்னா இஸ் கோயிங் டு பி மை ப்ராக்சிமல் கான்வோல்யூட்டட். அப்படின்னா என்ன, நிறைய நெளிவு சுழிவுகளோட இருக்கக்கூடிய ஒரு tubule. So proximal convoluted tubule தான் வந்து is the first network of tubules after the glomerular complex or my Malpighian corpuscle. Understood? Yes. So இந்த ஒரு proximal convoluted tubule இருந்து further okay, so like this from the Bowman's capsule proximal convoluted tubule இருந்து there is a hairpin shaped loop. Okay, so இந்த ஒரு இதிலிருந்து I started having proximal convoluted tubule PCT இலிருந்து ஒரு bend இப்படி வந்து can be seen. Okay, that is called as the loop of Henle or the Henle's loop அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு லிம்ப் வந்து கீழே இறங்குது, அப்புறம் இறங்கிட்டு இன்னொரு லிம்ப் வந்து மேலே ஏறுது. ஸோ இறங்குறவனுக்கு பேர் டிசெண்டிங் லிம்ப், ஏறுறவனுக்கு பேர் அசெண்டிங் லிம்ப். ஓகே, இந்த அசெண்டிங் லிம்ப் வந்து will further continue into the DCT, அதாவது டிஸ்டலான convoluted tubule. ஸோ க்ளோமெருலஸுக்கும் இதுக்கும் நிறைய தூரம் இருக்கா, இட் இஸ் வெரி ஃபார் அவே. நோ, ஸோ அதனால தான் இது வந்து DCT or the distal convoluted tubule. Is it clear பசங்களா? Now இங்க இருந்து it will just lead into a collecting duct. ஓகே, ஸோ இந்த கலெக்டிங் டக்ட் வந்து ஒரு நெஃப்ரான் கிடையாது, இந்த மாதிரி நிறைய நெஃப்ரான்ஸ் கிட்டேருந்து இட் வில் கலெக்ட் ஆல் த யூரின் தட் இஸ் ஃபார்ம் அண்ட் மொத்தமாக இட் வில் டேக் இட் டவுன் இன் டு த மெடியுலரி பிரமிட். ஓகே, ஸோ அதனால இந்த கலெக்டிங் டக்ட்ஸ் நிறைய ஒன்று சேர்ந்து தான் இஸ் ஆக்சுவலி ஃபார்மிங் இன் த மெடியுலரி பிரமிட்ஸ். ஓகே, ஸோ அந்த பிரமிட்ஸை நீங்கள் பார்த்த கோடு என்ன கோடு அப்படின்னா இந்த கலெக்டிங் டக்டோட கோடு தான். ஓகே, ஸோ இந்த கலெக்டிங் டக்டோட it will go and join. This is the fundamental structure of how the nephron will look. Clear everybody? Kirti, Monisha, Hemant, Padma Preeta, Hero Brian, Samsel, is it all clear? Yeah? Fantastic. Okay, so இந்த ஒரு Malpighian corpuscle, PCT, DCT இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டிக்கல் ரீஜன்லேயே இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் யூ ஆல் கேன் சி ஹியர் இது எல்லாமே ஒரு லெவலில் இருக்குது, இது மட்டும்தான் கீழே லூப் வந்து கீழே வந்துட்டு போகுது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில் பி சிட்டுவேட்டட் இன் த கார்டிக்கல் ரீஜன், வேரஸ் லூப் ஆஃப் ஹென்லி மட்டும்தான் கீழே டிப் பண்ணிட்டு வரும். ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நியூரான்ஸில் சில நெஃப்ரான்ஸில் ஸ்லிப் ஆஃப் அட்டாங்க. ஸோ சில நெஃப்ரான்ஸில் வந்து வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த ஒரு PCT முடிஞ்சு ரொம்ப சின்னதான ஒரு லூப் ஆஃப் ஹென்லி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி தே வில் ஆல் எண்ட் இன் த கார்டிக்கல் ரீஜன் இட் செல்ஃப். ஸோ யாருக்கெல்லாம் வந்து சின்ன லூப் ஆஃப் ஹென்லி அது கார்டிக்கல் ரீஜன்லேயே இருந்து முடியுதோ இல்லை ரொம்ப கம்மியாக அப்படியே மெடியுலாவை தொட்டுட்டு வருதோ அதெல்லாம் நம்ம வந்து கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரஸ் ஒரு சில நேரங்களில் அது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த வே மெடியுலாக்குள்ளே போய் மூங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் தென் that becomes my juxtamedullary nephrons. Is it clear everyone? Yeah, so nephronsல ரெண்டு டைப் இருக்கு, cortical nephron and the juxtamedullary nephron. So cortical nephron வந்து எல்லாமே more or less cortexலயே முடிஞ்சிரும், அப்படி இல்லைன்னா loop of Henle வந்து அப்படியே மெடியுலாவை தொட்டுட்டு வரும். ஸோ ஷார்ட்டான loop of Henle is seen, but whereas loop of Henle ப்ராப்பராக மெடியுலாவில் மூங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா it is a juxtamedullary nephron. ஓகே, நான் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா நம்மளோட அந்த ப்ரீவியஸாக ஒரு இமேஜ் நான் காமிச்சேன்ல,
ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த afferent arteriole வந்து glomerulus ஃபார்ம் பண்ணிட்டு efferent arteriola வெளியே போகுதுல்ல. நான் போகிற இந்த efferent arteriole இப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த efferent arteriole இந்த பக்கமாக வந்து what is it doing? It is forming an entire ஒரு network around the loop of Henle. Are you all able to see? So இந்த ஒரு structure வந்து we will define and call as the peritubular capillaries. Okay, and இந்த peritubular capillaries வந்து vasa rectaவை சுத்தி ஃபார்ம் பண்ற அந்த ஒரு நெட்வொர்க் வந்து we call as the vasa recta. லூப் ஆஃப் ஹென்லியை சுற்றி அது ஃபார்ம் பண்ணுற அந்த ஒரு நெட்வொர்க் வந்து இஸ் கால்ட் ஆஸ் த வாசா ரெக்டா. ஸோ இந்த வாசா ரெக்டா வந்து கார்டிக்கல் நெஃப்ரான்ஸில் ரொம்ப கம்மி, பிகாஸ் என்னோட லூப் ஆஃப் ஹென்லியே ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொல்கிறப்போ அந்த இடத்துல வந்து இட் இஸ் ஹைலி ரிடியூஸ் ஆர் சம்டைம்ஸ் ஈவன் ஆப்சென்ட். பட் ப்ராப்பரான ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸில் வந்து ப்ராப்பரான ஒரு வாசா ரெக்டா நம்ம பார்க்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? யா, ஸோ இந்த ஒவ்வொரு ரீஜன்லேயும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளோட யூரின் ஃபார்மேஷன் வில் டேக் பிளேஸ். ஓகே, ஸோ யூரின் ஃபார்மேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் glomerular filtration. ஓகே, ஸோ ஐ வில் கோ ப்ராசஸ் பை ப்ராசஸ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம நெஃப்ரானோட என்டையர் ஸ்ட்ரக்சர் உங்கள் மண்டையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூரின் இஸ் formed. Okay, so how it starts அப்படின்னா first இந்த glomerulusல வர ரத்தத்தை நான் ஃபில்டர் பண்ண போறேன். ஓகே, so filtration will take place on an average ஒரு லிட்டர்லேருந்து 1.2 லிட்டர், அதாவது 1100 to 1200 ml of blood வந்து ஒவ்வொரு நிமிஷமும் கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ அந்த ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ், அந்த ஃபில்டர் பண்ணுற ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ்லேயே கிட்டத்தட்ட 1/5 ஆஃப் த என்டையர் பம்ப்ட் பிளட்டை நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா வாட் இஸ் ஹேப்பனிங்னா தேவை உள்ளது தேவை இல்லாதது எல்லாம் ஒட்டுக்கா புழிஞ்செடுத்துருவேன். that is my glomerular filtration. நான் ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேனே தவிர என்னென்ன லேயர் இதில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது these are my blood vessels. ஓகே, அண்ட் இந்த blood vessel-ஐ தாண்டி what happens, என்னோட இந்த ஒரு glomerular இது இருக்குது, Bowman's capsule இருக்குது. இந்த கேப்சியூலே 2 வாலான கேப்சியூல் அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டா? ஸோ என்ன லேயர்ஸ் வழியாக எனக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்டோதீலியம் ஆஃப் த வெசல்லிருந்து வெளியே வரணும். தென் எபிதீலியம் ஆஃப் த போமென்ஸ் கேப்சியூல். ஓகே, ஸோ இந்த போமென்ஸ் கேப்சியூலை தாண்டி வரணும். அண்ட் இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து கண்டிப்பான ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். ஓகே, தெல் பி அ பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், அதையும் தாண்டி வரணும். ஸோ இந்த 3 லேயரையும் தாண்டி தான் என்னோட இந்த ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு glomerulus-லிருந்து நான் ஃபில்டர் பண்ணி நான் ப்ரெஷர் போட்டு ஃபில்டர் பண்ணும்பொழுது என்னோட போமென்ஸ் கேப்சியூல்ல குட்டியான ஓட்டைகள் இஸ் தேர். just like how you have a வடிகட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டாக ஒரு ஃபில்டர் பண்ணும்போது அதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் இருக்கும். ஓகே, ஆர் ஸ்லிட் போர்ஸ் இருக்கும். அண்ட் they have specialized cells called the podocytes. and இந்த podocytes வழியாக என்னோட இந்த ஒரு blood வந்து ஃபில்டர் ஆகி it will pass on the filtrate to the next region of the nephron. okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா blood is so ஃபைன்லி ஃபில்டர்ட். அவ்வளோ மெம்பரேனா அவ்வளோ ஃபைனாக நான் ஃபில்டர் பண்ணும்பொழுது என்ன ஆகும், அதாவது ப்ரோட்டீன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகே, ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து வரமாட்டாங்க, வரக்கூடாது நம்மளோட இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில், பிகாஸ் அது வந்து கொஞ்சம் பெரிய மாலிக்யூல். பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாஸ்மாவில் இருக்கிற எல்லாம், அதாவது எனக்கு தேவையுள்ள அயன்ஸ், தேவையில்லாத அயன்ஸ், தண்ணி, நைட்ரோஜனஸ் வேஸ்ட், ஏதாவது ட்ரக்ஸ் சாப்பிட்ருந்தேன்னா அது, இது மாதிரி எக்கச்சக்கமான பார்ட்டிகிள்ஸ் வந்து சேர்ந்து ஃபில்டர் ஆகிடும்.
ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து இதுக்கு மேலேயும் ரத்தத்தில் வந்து உரியறதுக்கு வேற எதுவுமே இல்லடா வேஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஃபில்டர் இட். அதனால தான் இந்த ப்ராசஸுக்கு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு பேர். அல்ட்ரா அதாவது எந்த ஒரு சூப்பர் டூப்பர் லெவலில் நம்ம பார்த்தோம்னா அல்ட்ரா ப்ராசஸ் லெவலில் வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபில்டர் த மேக்ஸிமம் அவுட் ஆஃப் த blood. Okay, so glomerular filtration or ultra filtration is happening எங்க in the glomerulus and the Bowman's capsule, okay, or the renal corpuscle வந்து this particular step is happening. சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு இல்லை ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 1100 1200 ml ஆஃப் ரத்தத்தை நான் ஃபில்டர் பண்ணேன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு 125 ml per minute ஆர் ஒரு நாளைக்கு 180 லிட்டர் ஆஃப் இந்த ஃபில்ட்ரேட் எனக்கு கிடைக்குது. ஓகே, நான் இந்த 180 லிட்டர் ஆஃப் ஃபில்டர் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போது டெய்லி நான் வந்து குடிக்கிற தண்ணியே ஏதோ 2 லிட்டர் மேம், அதில் எப்படி எனக்கு வந்து 180 லிட்டர்ஸ் ஆஃப் வேஸ்ட் வரும்? ஓகே, இது வந்து ப்ராக்டிக்கலாகவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தட் இன் அ பிட். பட் இஃப் யூ சி இந்த ஒரு ரெகுலேஷன் ஆஃப் GFR இந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் apparatus is there. Now again I will go back to that image. Okay, and I will show you that inge vandu as you all can see இது வந்து it's a very நெளிவு சுழிவான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு apparatus. ஓகே, ஸோ இதில் வந்து இது இப்படி போய் நான் வரையும் பொழுது ஐ ட்ரா சம்திங் லைக் திஸ் இல்லையா. I draw PCT here, loop of Henle here, DCT here, and I put the collecting tube at the last. But at the actual structure la paakumbodhu the super duper coiled ana or structure la varumbodhu it is not exactly like this. Okay, it is a little enna solradhu, it is a little on top of each other அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். So on top of each other அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்பொழுது what is happening அப்படின்னா இந்த DCT வந்து afferent arteriole போய் தொடும். Okay, so afferent arteriole is coming inside forming the glomerulus. In the glomerulus is going into the PCT, loop of Henle and the DCT. So DCT in some manner அப்படியே convolute ஆகும் பொழுது அது afferent arteriole ஒரு இடத்துல போய் ஒராசும். ஸோ அந்த ஒராசுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்பெஷலான செல்ஸ் ஆர் கிரியேட்டட் கால்ட் த glomerular apparatus. Okay, so in the juxtaglomerular apparatus or juxtaglomerular cells வந்து இந்த மாதிரி என்னோட afferent arterioleum DCTயும் ஒராசுற இடத்துல it is formed. and எப்பெல்லாம் என்னோட இந்த filtration rate வந்து குறையுதோ அப்போல்லாம் வந்து இந்த ஸ்பெஷலான JGA வந்து ரெனின் அப்படின்ற ஒரு மாலிக்யூலை ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த ரெனின் போய் மிச்சவனெல்லாம் எழுப்பி விட்டு யாரை தட்டினா எங்கே நமக்கு காரியம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி நமக்கு குளோமெருலர் பிளட் ஃப்ளோவை பேக் டு நார்மல் ஆக்கி கொடுத்துரும். ஓகே, NEET MBBS we just discussed what is a glomerulus, correct? Okay, so இந்த ஒரு glomerular blood flow it is going to control through the JGA cells. Okay, renin, yes, is a hormone. Okay, and இந்த ஒரு particular hormone வந்து போய் will go and stimulate the other particular ஒரு hormonal stream which will increase the GFR back to normal. Okay, now நான் இப்போ என்ன சொன்னேன், ஃபில்ட்ரேஷன் நடக்கும்போது 180 liters per day. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரீட் பண்ணுற யூரின் வந்து சம்வேர் அரவுண்ட் 1.5 liters. ஸோ அப்படின்னா அதை நான் சொன்னேன்ல குடிக்கிற தண்ணியே 2 லிட்டர், இதுலேருந்து 180 லிட்டர் வெளியே போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ மேக்ஸிமம் நான் எடுத்ததுலேருந்து எனக்கு தேவையுள்ள எல்லாத்தையுமே ஐ வில் டேக் இட் பேக். ஸோ 99% வந்து இஸ் ரீஅப்சார்ப்ட் பேக் இன் டு த ரீனல் டுபியூல். ஓகே, ஸோ என்னோட இந்த ஒரு போமென்ஸ் கேப்சியூல்லேருந்து வெளியே வர ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து PCT. ஓகே,
So this is how it is looking. So இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா maximum PCT-ல தான் வந்து reabsorption is taking place. So இந்த இடத்துல வந்து ultrafiltration என்னோட Bowman's capsule ஆகி உள்ள PCT-க்கு வந்த உடனே PCT அந்த இடத்துலயே வந்து யாரெல்லாம் நமக்கு தேவையுள்ளவனோ அவனெல்லாம் தூக்கி திருப்பி வா உள்ள போன்னு சொல்லி அவனை உள்ள திருப்பி reabsorb பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக பிசிடி மட்டும் கிடையாது, மிச்ச ரீசன்ஸில் கூட இருக்குது ஆக்டிவ் ஆர் பேசிவ் மெக்கானிசம்ஸில். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த பிசிடி. ஸோ என்ன மாதிரி சப்ஸ்டன்சஸ், குளுக்கோஸ், அமைனோ ஆசிட், சோடியம், ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஆக்டிவாக நான் ரீஅப்சார்ப் பண்ணிப்பேன். நான் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அப்சார்ப் பண்ண மாட்டேன், தானாக உள்ளே வருவான் அவன், பிகாஸ் அவனை வந்து நிறுத்த முடியாது. சம்டைம்ஸ் அவனும் சேர்ந்து உள்ளே வந்துடுவான். பட் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் மேக் ஷியோர் தட் த nitrogenous waste continue to go in the tubules and எனக்கு தேவையான மாலிக்யூல்ஸை மட்டும்தான் நான் ரீஅப்சார்ப் பண்ணுவேன். அண்ட் மெஜாரிட்டிலி வாட்டர். ஸோ அதுவும் பாசிவாக வந்து இட் வில் கம் இன் டு த நெஃப்ரான். ஓகே, நான் அது உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஓகே, நவ் தட் ரீஅப்சார்ப்ஷன் நான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்றப்போ வந்து திருப்பி நான் ஒரு தடவை செக் பண்ணுவேன், எல்லாம் போக வேண்டியவெல்லாம் கரெக்டாக போகிறான் நான். ஸோ அந்த நேரத்தில் வந்து அதாவது ஃபில்டர் பண்ணும்பொழுது ஐ ஃபில்டர் டூ மச். ஸோ அதனால் நான் பிசிடியிலேருந்து கொஞ்சத்தை ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறேன். ரீஅப்சார்ப் பண்ணுற ப்ராசஸ்க்கு அப்புறமாவும் கூட வந்து தேர் கேன் பி சம் parts, some molecules that I will need to secrete out. நான் அதை வந்து தெரியாதனமா ரீஅப்சார்ப் பண்ணியிருப்பேன், இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபில்டர் பண்ணும்போது நான் கரெக்டாக ஃபில்டர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுவேன்னா distal convoluted tubule I will have a tubular secretion. So any hydrogen ion, any potassium ion, ammonia, இதெல்லாம் வந்து நான் இந்த process of filtration மறந்துட்டேன் ஆர் இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷனில் மறந்துட்டேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து இந்த ரீஅப்சார்ப்ஷன் போது தெரியாதனமாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது செக்ரீஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆல் that will happen in the DCT of the tubule. Okay, is it clear? Yes, thank you Daybot. Ask in DCT அப்படின்னா distal convoluted tubule, PCT னா proximal convoluted tubule. Okay, right. So இந்த ஒரு tubular secretion மூலமா நான் எனக்கு என்ன ஒரு balance of the bodyல என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே I can restore. So reabsorptionலயும் சரி இந்த secretion processலயும் சரி சேர்ந்து I will make sure that the balance is created. சரியா பசங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் த tubules என்ன, ஸ்டார்டிங் ஃப்ரம் மை பிசிடி, இந்த பிசிடியில் தான் வந்து 70 to 80% எலக்ட்ரோலைட்ஸை நான் திருப்பி உள்ளே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதனால என்னோட பிஹெச் அண்ட் அயோனிக் பேலன்ஸ் ஆஃப் த பாடி எல்லாமே வந்து இஸ் ரிலையண்ட் ஆன் இந்த ஒரு பிசிடி தான். ஓகே, ஸோ பிசிடி வந்து ரீஅப்சார்ப்ஷனில் சொதப்பிருச்சு அப்படின்னா எனக்கு தேவை உள்ளது கூட தெரியாமல் வெளியில் போயிடும். ஸோ அதனால பிசிடி வந்து ரொம்ப கவனமாக எனக்கு தேவையுள்ளது எல்லாத்தையுமே ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பைகார்பனேட் அயன்ஸ் அதெல்லாம் எனக்கு தேவையோ பேசிக்காக அது எல்லாத்தையுமே வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நான் இது வந்து என்ன லைன் இருக்குது, நான் நடுவில் வந்து சம்படி ஆஸ்ட் மீ மேம் பிசிடியில் வந்து என்ன மாதிரி எபிதீலியம் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஆக்சுவலி ஹேஸ் அ கியூபாய்டல் எபிதீலியம். ஆனால் இந்த கியூபாய்டல் epithelium வந்து has a little bit of brush border to it. எதுக்கு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி குட்டி குட்டியான ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் present. Okay, is it clear everyone? Yeah, right. So that's the first part, which is the proximal convoluted tubule. அது தவிர ஹென்லிஸ் லூப்புக்கு என்ன மேம் ரோல்? இதில் பிசிடியில் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது, டிசிடியில் வந்து tubular secretion நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ லூப் ஆஃப் ஹென்லி நடுவில் என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய அசெண்டிங் லிம்பில் வந்து மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். தண்ணி ஆர் வாட் எவர் இந்த சால்ட்ஸு எல்லா விதமான இதுக்குமே வந்து இந்த ஒரு அசெண்டிங் லிம்ப் வந்து ஹெல்ப் பண்ணும். வேறஸ் டிசெண்டிங் லிம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபில்ட்ரேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் உதவும். ஓகே,
ask in, why does it need to increase the surface area? Okay, so ask in, if you see நம்ம வந்து glomerulus-ல இருந்து நம்ம filter பண்ணி நம்ம corpuscle-ல இருந்து உள்ள வரும்பொழுது we have 180 liters of filtrate, okay, or we have so much of filtrate per minute that is coming, but இதுல இருந்து 99% I have to reabsorb அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி கை எனக்கு கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக நான் எல்லாத்தையும் எடுத்து ரீஅப்சார்ப் பண்ணிக்கலாம்ல. ஐ வில் நாட் மிஸ் எனிதிங், நோ. ஸோ ஐ கேன் மேக் ஷியோர் தட் மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் வில் ஹேப்பன் விதவுட் லூசிங் எனி ஆஃப் த அயன்ஸ் தட் ஐ வாண்ட் இன் மை பாடி. ஸோ அதுக்காக வேண்டி வந்து மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருந்ததுன்னா மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷனை ஃபாஸ்ட்டாக ஈஸியாக என்னால் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து ஜாஸ்தியான சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். Yes everyone, so இந்த ஒரு loop of Henle-ல இந்த ascending limb-ல நடக்கிற reabsorption plus descending limb-ல நடக்கிற secretions and reabsorptions பேஸ் பண்ணி தான் என்னுடைய urine வந்து will get concentrated. Okay, so தேவை இருக்கிற வாட்டர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நான் திருப்பி இஞ்சிக்க முடியுமோ ஐ வில் இஞ்சிஃபை. பட் எதெல்லாம் முடியலையோ ஆர் எதெல்லாம் ஆக்சுவலாக ஹேஸ் டு பி பாஸ்ட் அவுட்டோ விச் எவர் இஸ் த எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் என்னெல்லாம் வந்து பாஸ் ஆகணுமோ அதை மட்டும்தான் நான் வந்து கிளியராக பாஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் மெக்கானிசம் which we call as the counter current mechanism that we will not do in today's class. So first you understand the basics, then we will go a little more in detail. Okay, so நான் வந்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்டில் ஐ வில் டீச் யூ திஸ் ப்ராசஸ். பட் ஃபார் நவ் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் லூப் ஆஃப் ஹென்லி இஸ் இன்வால்வ்ட் இன் concentration of the filtrate. Okay, pretty much it, concentration of the filtrate. All right, now coming to the last part, which is the DCT. Na sonna madri it will be mostly into the selective secretion of இந்த ஹைட்ரஜன் பொட்டாசியம் எதெல்லாம் வந்து இது பண்ணி நம்ம சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கு செக்ரேஷன்ஸ் ஆர் டன் இன் த டிசிடி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் சப்போஸ் பிசிடி கோட்டையை விட்டான் அப்படின்னா அடுத்த செக் பாயிண்ட் யார் நமக்கு டிசிடி. ஸோ அவன் விட்டது எல்லாத்தையும் இங்கே பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கண்டிஷ்னலாக தேவைப்பட்டா ஒரு சில நேரங்களில் வாட்டர் ஆர் எண்ணெயை வந்து இது கூட ரீஅப்சார்ப் பண்ணிக்குது. சரியா பசங்களா? Is it clear? And then last coming to the collecting duct. இதுதான் வந்து நம்ம கார்டெக்ஸ்ல இருந்து மெடியூலா வரைக்கும் எல்லா விதமான செக்ரீஷன்ஸ் நம்ம யூரின் வந்து ஃபார்ம் ஆன யூரினை வந்து தூக்கிட்டு வரது வந்து இஸ் த கலெக்டிங் டக்ட். ஸோ அதனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இந்த இடத்துல கூட ரீஅப்சார்ப் ஆகும். ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல கூட ஆகும். ஃபர்தராக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவும் யூரினை. ஓகே, அண்ட் இந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஒரு சில யூரியா வந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். ஓகே, ஸோ இது எஸ்கேப் ஆகி வெளியே போகிறதுனால மெடியூலா ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோடைய சால்ட் கண்டென்ட் ஆர் யூரியா கண்டென்ட் வந்து பொதுவாக ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தேட் இஸ் லீடிங் டு அ ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அடுத்த கிளாஸில் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் எல்லாமே வில் ஹெல்ப் யூ தேர். ஓகே, ஸோ இட் வில் மெயின்டைன் த ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் அண்ட் ஒரு சில யூரியா வந்து இஸ் பாஸ்ட் அவுட் த்ரூ த கலெக்டிங் டக்ட். ஓகே, ஸோ அதனால இன் அ வே இதுவும் வந்து நம்மளுடைய pH and ionic balance மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. Okay pasangla, so this is your entire structure of the nephron and entire urine formation என்னென்ன processesல நடக்குது and followed by என்ன functions இந்த ஒவ்வொரு region of the nephronக்கும் urine formation நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றா அப்படிங்கறத I have explained to you. Okay, I hope it's all clear everybody. Any questions so far? Right, okay, so now we will start solving some questions. Ready pasangla everybody? So ஒரு சில questions solve பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்து let me tell you, நான் இங்க answers பார்த்துட்டு தான் இருப்பேன். எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு பதில் வேணும் and யார் வந்து இந்த கிளாஸ்ல ஸ்டார் வாங்குறான்னு பார்ப்போம். ஓகே, மேக்ஸிமம் ஸ்டார்ஸ் யார் வாங்குறான்னு பார்ப்போம். நம்ம Xylem Learning தான் சவுத் இந்தியாவோட லீடிங் எட்டெக் பசங்களா. இங்க பிரில்லியண்டான மைண்ட்ஸ் ரெண்டு பேர், நம்ம அனந்து சார் as well as லாக் பாண்டே சார் வந்து சேர்ந்து
நமக்கு வந்து சூப்பரா ஒரு ஒரு உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கரிக்குலம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான பசங்க இதுல இருந்து பயன் அடைஞ்சிருக்காங்க. ஓகே, அண்ட் அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த லாங் ரன் நீங்க ஒரு வருஷம் எங்களோட டிராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இங்க கேட்டர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதனால நிறைய பசங்க இன்னைக்கு அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கிற மாதிரி நீங்களும் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்க பசங்களா, கேரளால நிறைய ஹைபிரிட் சென்டர்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடுல முதல்ல நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ அது வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப்க்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. இஃப் யூ விஷ் யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் விசிட் அஸ். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் வச்சு உங்களோட உட்காந்து அனலைஸ் பண்ணி எங்க தட்டுனா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்கள அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே ஆல் இன் ஆலா அவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க. ஓகேங்களா பசங்களா? நம்ம கோர்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆன்லைன் கோர்ஸ் இஸ் தளபதி ஃபார் கிளாஸ் 12th படிக்கிற பசங்க. ஸோ நீங்கள் இப்போ படிச்சுட்டே இருக்கும்பொழுதே நீங்கள் நீட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த தளபதி பேட்ச். ஸோ இதுக்கு சிம்பிளாக நீங்கள் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து போர்ட்டலில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தளபதி பேட்ச் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பசங்களா. ஒரு நாளைக்கு 42 ரூபாய் நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான ப்ரைஸ் என்ன வருமோ அதுதான் வந்து உங்கள் தளபதி பேட்ச்க்கான கோர்ஸ் ஃபீ. ஓகே, ஸோ அதனால இட் இஸ் வெரி அஃபோர்டபுள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெட்ரி பேட்ச் வந்து இஸ் ஃபார் த ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இன்னொரு வருஷம் எடுத்து நீட்டுக்கு படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வெட்ரி பேட்ச். ஸோ வெட்ரி பேட்சுக்கும் நீங்கள் சிம்பிளாக இந்த ஒரு கியூஆரை ஸ்கேன் பண்ணி யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் பர்ச்சேஸ். நம்ம வெட்ரி பேட்ச்லேயும் நீங்கள் வந்து வெரி ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்ப அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 63 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம வெட்ரி பேட்ச்க்கான கோர்ஸ் ஃபீ. ஓகே, ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக ப்ளீஸ் செக் அவுட் அவர் ஆன்லைன் கோர்சஸ். இது நீங்கள் 11th படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தலை பேட்ச்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தளபதி வெற்றி மூணுமே வந்து ஆன்லைன் ஆன கோர்ஸ். ஸோ நம்ம ஆன்லைன் டீச்சர்ஸ் நீங்கள் யாரெல்லாம் யூடியூப்ல பார்க்குறீங்களோ இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்டாக எல்லா கான்செப்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு we will be there in the ஆன்லைன் கோர்ஸ். ஸோ மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ் ஓன்லி, நம்மளோட மாரா பேட்ச். ஸோ மாரா பேட்ச் வந்து ஃபார் த ரிப்பீட்டர்ஸ். நீங்கள் வந்து நம்ம கோயம்புத்தூர் பேட்ச்சில் இருந்து யூ கேன் ஸ்டடி. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக யூ கேன் கால் அப் திஸ் நம்பர் அண்ட் கால் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணி யூ கேன் கெட் யுவர் அட்மிஷன்ஸ். சரியா பசங்களா? ஓகே, so I hope you will remember this. So let's start solving some questions பசங்களா. First thing, ஒரு assertion reason question. அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் வந்து ரேண்டமாக வந்து ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருக்கும் 1 2 3 4 இதுதான் ஆப்ஷன் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக பி வேர் தட் இட் இஸ் மிக்ஸ்ட். ஸோ அதனால வந்து யூ ஹவ் டு பே அட்டென்ஷன் டு த ஆப்ஷன்ஸ் அண்ட் கிவ் மீ த கரெக்ட் ஆன்சர். யார் இதுக்கு கரெக்டாக சொல்ல போகிறான்னு நான் பார்க்க போகிறேன். எஸ், கோ ஆன் பசங்களா. 2023ல கேட்டிருக்கிற கொஸ்டின். ஓகே, so before even I read the question, answers தெரிக்குது. மோனிஷா, ஹரி எஸ்கே, எழில், சித்ரா, ஹீரோ பிரைன் எல்லாருமே ஆப்ஷன் 4 ஆர் ஆப்ஷன் டி தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட் பசங்களா, வெரி குட். ஓகே, ஸோ இஃப் யூ சி ஹியர் நெஃப்ரான்ஸ் 2 டைப்ல இருக்கு, ஜக்ஸ்டா கார்டிகல் அண்ட் ஜக்ஸ்டா மெடுலரி பேஸ்ட் ஆன் தியர் பொசிஷன். ஓகே, ஜக்ஸ்டா மெடுலரிக்கு தான் வந்து ஷார்ட் லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது ஆப்போசிட், கார்டிகலுக்கு தான் ஷார்ட், இதுக்கு தான் வந்து டால் லாங். ஸோ அதனால வந்து இட்ஸ் ஆப்போசிட்டுங்கிறதுனால ஆர் இஸ் ஃபால்ஸ். வெரி குட். மோனிஷா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் சூப்பராக கொடுத்தாங்க. ஸோ வெரி குட் மோனிஷா, உங்களுக்கு ஒரு ஸ்டார். கீப் அப் த குட் ஒர்க். ஆல் ரைட். தென் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து ஒரு பெல்லட்டாகவோ இல்லை பேஸ்டாகவோ யார் வந்து ரிலீஸ் பண்ணுவா? இது வந்து அனிமல் கிங்டமையும் சேர்த்து கேட்குற ஒரு கேள்வி. பட் லெட் மீ சி யார் வந்து சொல்கிறான்னு. 2022ல கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். எழில், சாம்சல், வித்யாஸ்ரீ, பத்மபிரீதா, டேபாட், ஹரி, மோனிஷா, ஆஷா, சித்ரா. வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அண்ட் பெல்லட் ஆர் பேஸ்ட் வந்து யூரிகோடெலிக், ஓகே, ஆர் யூரிக் ஆசிட் செக்ரீட் பண்ணுறவங்க, விச் இஸ் நத்திங் பட்
terrestrial-ஆன reptiles, aves, insects அதெல்லாமே வந்து terrestrial-ஆன insects and snails வந்து will excrete in this mode. So இதுல வந்து பாத்தீங்கன்னா ornithorhynchus is a mammal, salamander is an amphibian. Okay, then we have hippocampus, which is a fish, it's a bony fish. Okay, but pavo vandu is an ape. So pavo means peacock, so pavo da vandu is the right answer. Eril da vandu gave me the first answer, so very good Eril, ungalku or star, keep up the good work. Okay, good. Yes Eril, na paathutten, first day paathutten. Okay, good job. All right, then 2022 la thirupi keta or question, terrestrial adaptations necessitated the production of, terrestrial adaptation la vandu enna maathikitaanga excretion na porthalavula. Okay, Eril, Vidyashri rendu perume B sollirkeenga, adhaadu option 2. Monisha, TK Sonu, Padmapreeta, then Hari, Hero Brian, Samsel, Tanuja, very good, excellent. Okay, so terrestrial la vandadanaala dhaan urea and uric acid அதாவது அமோனியாவை விட இன்னும் கொஞ்சம் லெஸ் டாக்ஸிக்கான அடாப்டேஷன்ஸ் வந்து நமக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து எழில் தான் ஃபர்ஸ்ட் பதில் சொன்னாங்க. ஸோ வெரி குட் எழில், good job. ரெண்டாவது ஸ்டார் இன்னைக்கு, வெரி வெரி குட். நான் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே பசங்களா, எந்த கொஸ்டின் இதுல கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல கரெக்ட்? ஓகே, நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் இதுக்கான ட்ரிக்கை வந்து நான் சொல்லி கொடுக்கும் போது நான் சொல்லலை, பிகாஸ் நான் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் சொல்லும் போது சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் யூ ஆன்சர் த கொஸ்டின் அண்ட் தென் கரெக்டா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி ஐ வில் டெல் யூ வாட் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே வந்து எழில், மிஸ்டர் பாஃபில், சோனு, ஹரி, வித்யா, ஹேமந்த், சாம்சல் மேம், நீங்கள் ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ட்டு. அசெண்டிங் லூப் இஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அண்ட் ஆக்சுவலாக இந்த கேள்விக்கும் எழில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். வெரி குட் எழில். ஐ திங்க் 3 out of 4 stars இன்னைக்கு வந்து எழில் தான் வாங்கியிருக்காங்க. மிச்ச பசங்களா, யூ ஹாவ் டு கிவ் காம்படிஷன். ஓகே, எழிலே எல்லா ஸ்டார்ஸையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா மிச்சவங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஐ வாண்ட் ஈவன் மோர் ஃபயர். ஓகே, ஸோ எழில யார் தூக்கி சாப்பிட போறான்னு நான் பார்க்க போறேன். அண்ட் எழில், நீங்க காம்படிஷன்ல இருக்கணும்னா இன்னும் ஃபாஸ்டா இருக்கணும். ஆல்ரைட், ஸோ இதுக்கு ட்ரிக் என்ன அப்படின்னா பசங்களா, ஆக்சுவலாக நமக்கு அசெண்டிங் லிம்ப் ஒன்று இருக்குது, டிசெண்டிங் லிம்ப் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ ஆல்ஃபபெட்ஸில் வந்து ஏ முதல்ல வரும், அதுக்கப்புறமா டி நெக்ஸ்ட் வரும். அதே மாதிரி ஃபர்தர் ஆன் ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தோம்னா எஸ் முதல்ல வரும், டபிள்யூ அப்புறமா வரும். கரெக்டா? ஸோ அந்த ஆர்டரில் பார்த்தோம்னா ஏக்கு எஸ், டிக்கு டபிள்யூ. இது வந்து பெர்மியபிலிட்டிக்கான ட்ரிக். ஓகே, பெர்மியபிலிட்டி. Okay, so if you see, ascending limb is permeable to salt, impermeable to water nu koduthirukanga, so it is the correct option. Okay, then descending loop vandu is impermeable to water illa, it is permeable. Ascending vandu is permeable to water is not correct because it is salt, and adhe madri vandu descending loop vandu permeable to electrolytes is also not correct. Okay, so adanal vandu option 1 will be the right answer. Okay, so thank you பசங்களா, இன்னைக்கு கிளாஸ் சூப்பராக இருந்தது. I really liked the participation that you all gave. And நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அங்கே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால வந்து யூ கேன் ரெஃபர் டு தீஸ் when you are revising for your exam. அது மட்டும் இல்லாமல் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிகாஸ் அடுத்தடுத்த கிளாஸஸ் நிறைய நடக்க போகுது, நிறைய சீரீஸ் வரப்போகுது, நிறைய ரிவிஷன் பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து லெட்ஸ் கீப் தி எனர்ஜி கோயிங். ஓகே, is that okay pasangla? Fantastic. Thank you so much pasangla. I hope there are no other questions. Where endha doubts irundhalum definitely comment pannunga. Okay, it was lovely to see you all today. Adutha class la seekirame ellariyum meet pandren. Okay, all right, bye bye.